அது நடந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம போனது நேற்று போனோம் பார்த்தீங்கன்னா நியர் லைக் காமிக்கிறோம். அதே தான் திரும்ப போனோம். நைட்டில் இங்கேருந்து பார்க்கறது ரொம்பவே அழகாக சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரியே வித்தியாசமாக அனுபவம் எங்களுக்கு அந்த இடத்துல கிடைச்சிது. அந்த சிங்கப்பூரில் 4வது நாள் இந்த மாதிரியான அழகான இடங்களை பார்த்தபடியே அந்த நாளோட இறுதிக்கு வந்துட்டோம். அந்த நேராக இங்கேருந்து ரூம் கொடுத்துட்டு டே 4 முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நாம போனது ஒரு பேர்ட் பார்க் தான். அந்த பேர்ட் பார்க் பேர் ஜுராங் பேர்ட் பார்க். பட் கடந்த 2023 வரைக்கும் தான் இந்த பார்க்கோட பேர் இது. அதுக்கப்புறமா இதை புதுப்பிச்சு பேர்ட் பேரடைஸ்க்கு 2023 ஓப்பன் பண்ணாங்க. மண்டே வைல்ட் சான்ச்சுரியில் அமைஞ்சிருக்கிற இந்த பேர்ட் பார்க் கிட்டத்தட்ட 42 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை மொத்தம் 8 ஜோன்ஸாக இருக்கிறாங்க. ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா, விங்ஸ் ஆஃப் ஏஷியா, மிஸ்டீரியஸ் பப்புவா, லாரி லவ், சாங்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட், அமேசானியன் ஜுவல்ஸ், கிரிம்சன் வெட்லேண்ட் அண்ட் பெங்குயின் கோல். ஸோ இந்த 8 இடங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேர்ட் பார்க்குள்ள நுழைஞ்சதுமே நாம போன முதல் இடம் விங்டு சான்ச்சுரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாத்தையும் கூண்டில் வச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே கூண்டில் பறவைகள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற பெரும்பாலான பறவைகள் கன்சர்வேட்டிவான பறவைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரெசிவானது, ஸ்மகிள் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்தது, ப்ரீடிங்காக வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக் கொண்ட பறவைகள் தான் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ சர்டன் டைமுக்கு அப்புறம் இதுவும் எல்லாமே பழையபடி நார்மல் ஜோன்ஸ்க்கே பிரித்து அனுப்பிச்சிருவாங்க. இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு தான் போனோம். பட் அடுத்த இடத்தோட பேர் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உள்ள போயிடுவோம். முதல்ல இந்த மாதிரி விஷயத்த நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னன்னா ஒரு பெரிய அக்வாரியம் கிட்ட போயிருக்கா, அங்க பெரிய பெரிய மீன் நீந்து போயிட்டு இருக்கா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உத்து பார்த்தா நீந்துறது மீன் கிடையாது, அது எல்லாமே பெண்குயின். இது வரைக்கும் டிவியில நம்ம என்ன பார்த்துருப்போம், பெண்குயின் நிக்கிறத பார்த்துருப்போம், நடக்கிறத பார்த்துருப்போம், டைவ் அடிக்கிறத பார்த்துருப்போம். பட் அது கடலுக்குள்ள, அதாவது தண்ணிக்குள்ள நீந்துறத முதல்ல இப்பதான் பார்த்தோம். அது நடக்கிற மாதிரிலாம் இல்லை, நீந்துறதுனா அது அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குது. ஸோ கடலுக்கு வெளியே அம்பியாவும் தண்ணிக்குள்ள அந்நியனாவும் தான் இந்த பெண்குயின் தெரியுது. அண்ட் பை த வே நம்ம உள்ள வந்த